Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான கார சட்னி, டேஸ்ட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சட்னி செஞ்சுருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு அதை குறைப்பாக 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றி வச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அப்படியே அரைச்சிட்டோன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது போல் 1-2 அரைச்சிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இது போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1-2 அரைச்சி வச்சுருந்தோம்ல பூண்டு பற்கள், அதை சேர்த்துருங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்ற ஆசைப்படலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கூட போதும், இவ்வளோ எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஆனால் பொதுவாகவே கார சட்னிக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தொக்கு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் தான் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் கூட போதும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 5-10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சட்னி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் எதுக்காக சேர்க்குறோன்னா, பொதுவாகவே ரொம்ப காரசாரமான ரெசிபீஸில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இனிப்பு சுவை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான ரொம்ப ஈஸியான கார சட்னி, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.